முதுகலை நீட் தேர்வு வினாத்தால் சமூக வலைதளங்களில் கசிந்ததாக வெளியான தகவல் மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் இளங்கலை போட்டித் தேர்வுக்கான கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளது. இதனிடையே முதுகலை நீட் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டு வரும் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. MBBS முடித்த 2 லட்சம் மருத்துவர்கள் முதுகலை நீட் தேர்வை எழுத உள்ளனர். தமிழகத்தில் 30,000 மருத்துவர்கள் இத்தேர்வை எழுத இருக்கின்றனர். தேர்வு நடைபெற இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் முதுகலை நீட் தேர்வு கேள்வித்தாள் தயாராக உள்ளதாகவும் பணம் செலுத்தி பெறலாம் என்றும் தொலைபேசி எண்களுடன் வெளியான தகவலால் மருத்துவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். நீட் கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் ஒரு குரூப்ல லீக் ஆயிருக்கு, நீங்க எங்ககிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான அறிவிப்பு வந்திருந்தது. ஸோ இந்த அறிவிப்பை தொடர்ந்து பல மாணவர்கள் இன்னும் குழப்பத்துக்கும் இன்னும் குளறுபடியாக ஆகுதுன்னு சொல்லிட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு. உண்மையா படித்துக் கொண்டிருந்த மாணவர்களால இப்போ இதை படிக்கிறதா, இந்த நியூஸை நம்பி திரும்ப எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்றது தெரியாத மிகுந்த குழப்பமான சூழல் மாணவர்கள் இருக்கிறார்கள். இதுல எப்படி ஒரு டெலிகிராம் குரூப்ல லீக் ஆச்சுன்னு அறிவிப்பு வந்தது, அதே மாதிரி நீட் பிஜிக்கு வருது. முதல்ல இதை நம்ம ஃபேக் நியூஸ் நம்பாம போயிடலாம். பட் இப்ப பார்த்தோம்னா நீட் யூஜில நடந்த குளறுபடி இன்னும் முடியறதுக்கு உள்ளவே நீட் பிஜில திரும்ப அதே மாதிரியான ஒரு சாராம்சத்தோடைய ஒரு நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது விஷயமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் வெளியான கேள்வித்தாள்கள் உண்மையல்ல என்றும் அவை போலியானவை எனவும் தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. முதுகலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் வெளியாகவில்லை என்றும் டெலிகிராம் சமூக வலைதள பக்கத்தில் வெளியான தகவல் தவறானது, தேர்வர்கள் யாரும் சமூக வலைதளத்தில் கூறியவற்றை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. டெலிகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் தேதி நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த ஆண்டுக்கான UG மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கு ஜூலை 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாணவர்கள் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாலை 5 மணி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.